கேரள மாநிலம் கண்ணூர் அருகே தமிழகத்திலிருந்து சிமெண்ட் ஏற்றி சென்ற லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். லாரி தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன? முழு தகவலை சொல்லுங்க. கேரள மாநிலம் கண்ணூர் பையனூருக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து ராம்கோ சிமெண்ட்ல இருந்து சிமெண்ட் ஏற்றி கொண்டு சென்ற லாரி பாத்தீங்கன்னா அங்க பையனூர்ல இருக்கிற சிமெண்ட் குடவுன்ல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் எல்லாமே இறக்கி வச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில அந்த லாரியிலிருந்து பாதிக்கு மேல சிமெண்ட் இறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த லாரியினுடைய ஓட்டுநர் கோபிநாத் உணவு சமைப்பதற்காக பாத்தீங்கன்னா லாரியின் முன்பாக வந்து கேஸ் சிலிண்டரை வச்சு பத்த வச்சு உணவு சமைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பாத்தீங்கன்னா சிலிண்டர் வெடித்து லாரியின் முன்பகுதியில் தீ மளமள என்று பரவியதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் உட்பட முன்பாகம் வந்து இந்த தீயில வந்து முற்றிலுமாக எரிந்து தீ நாசமாயிடுச்சு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த தீ விபத்துல பாத்தீங்கன்னா கோபிநாத் வந்து காயமடைந்து தனியார் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை அடைந்த உடனே தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்து பெரும் அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் வந்து அந்த இதை வந்து செஞ்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா லாரி முழுவதுமே எரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தீயணைப்பு துறையினர்கள் வந்து உடனே தீயை அணைச்சதுனால அந்த தீயினுடைய அதாவது லாரியினுடைய முன்பகுதி மட்டும் தீயினால் எரியப்பட்டது இன்னும் தெரிய வந்திருக்கு. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.